அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இவர்கள் எல்லோரும் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு துரோகத்தை தன்மையை இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதில் இருந்து தமிழர்களையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கணும்னா நாம் ஒருங்கிணைந்து திமுக பக்கம் நிற்கணும். அதுக்காக தான் இந்த நூலை கட்டாயம் வெளிவந்தாகணும் அப்படின்னு நான் போராடிட்டு இருக்கேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து எதேச்சியா நடந்தது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. இதனால வந்து திமுக அரசு மேல இவங்க வந்து போடுறாங்க, பழிய போடுறாங்க அப்படின்னு போட்டுருக்கீங்க. பண்ணதே இல்லை சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா பண்ணதே ஒரு திமுக பிரமுகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக, அதிமுக இந்த கட்சியினுடைய பலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே வந்து தொண்டர்கள் உள்ள கட்சி. 1 கோடி பேருமே ஸ்டாலின் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை மாதிரி நான் கிடையாது, உங்களை மாதிரி உங்கள் தம்பி கிடையாது, உங்களை மாதிரி உங்கள் பிள்ளை கிடையாது. மரபணு சோதனையிலே புரியுதான்னு சொல்கிறது. அந்த 1 கோடி பேரும் அப்படியே தான் ஸ்டாலின் மாதிரியே தான் இருப்பான், கலைஞர் மாதிரியே தான் இருப்பான், அல்லது ஜெயலலிதா மாதிரி தான் அதிமுக தொண்டன் இருப்பான், ஜெயலலிதா ஊழல் பண்ண அதிமுக தொண்டன் பூரா ஊழல்வாதி அப்படிலாம் இங்கே நம்ம யாரும் கட்டமைக்க முடியாது. ஆரியர்களுடைய அரசாங்கமாக மாறிப்போச்சு. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா புறமே அவங்க தான். இந்தியாவில் குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, குடியரசுத் தலைவர் மட்டும் எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், நிர்வகிக்கக்கூடியவர்கள், தீர்மானிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பிராமணர்கள். இப்போ இது ஆரிய கட்டமைப்பு. அது டாஸ்மார்க்கில் எப்போ கொடுத்த மனு? அது அமலாக்கத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, யார் கொடுத்தது? அது ஏடிஎம்கே பீரியடில் 36 பெட்டிஷன் போட்டாங்க, மனு கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பீரியடில் ஊழல் நடந்ததை வச்சுக்கிட்டு தான் நீ இப்போ தூக்கிட்டு வந்து டாஸ்மார்க்கில் ஊழல்னு சொல்கிற ஒழிய இன்றைக்கு நடக்கிற ஊழல்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுக்கல சார். இது ஊருக்கே தெரியும் சார், ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபான்னு வாங்குறாங்களா சார்? சரி, பத்திரிகையாளரே கேட்டாரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் கேஸை பயன்படுத்துறீங்களா? கேஸ் கொண்டாந்து போடுறவன் காசு கொடுக்குறான், அவனுக்கு காசு கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுக்குறீங்களா? நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு கேஸ் கொண்டு வந்து போடுறவனுக்கு தூக்கிட்டு வரான் சார். இவன் சார் நான் தூக்கிட்டு வரேன் சார், புரியோ இதுவும் ஒன்றா? நான் இங்கே இந்த டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் NK மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசுறதுக்கு நிறைய வாருங்கள், அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். சார், நீங்க வந்து சமீபத்தில் ஒரு நூலை வெளியிட போறீங்க. அந்த நூலோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 2026 திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு, எவராலும் தடுக்க முடியாதுன்னு. அந்த நூலை பத்தி கொஞ்சம் ஒரு சில வரிகள் மட்டும் சொல்லுங்க சார். அது வந்து ஒரு தன்னம்பிக்கையை தொடர் மாதிரி தான். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களுக்கு திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? முதல் பாயிண்ட்டு, பாரதிய ஜனதா கட்சி இங்கே கால் ஊன்றினால் என்ன நடக்கும், எவ்வளோ பெரிய விளைவுகளை தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்றதுக்காக முன்னிறுத்தி, அதனால் இன்னைக்கு திமுக அரசு என்னென்ன நலத்திட்டங்கள், மக்களுக்கான என்னென்ன வசதிகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 95% +2 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது வரலாற்று சாதனை. பள்ளியினுடைய உரிமையாளர்கள் எல்லாருமே, தனியார் பள்ளி உரிமையாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்தை ஐயோ இவங்க இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், மாணவர்களுக்கு என்ன தேவைன்னா, அரசாங்கமே இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கும்போது என்னத்துக்கு தனியார் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் பள்ளி மாணவர்களை நோக்கி நகர்த்துறாங்க, அடுத்த தலைமுறை நோக்கி நகர்றாங்க. இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய பணி. அதாவது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு, இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது நம்மளை பாதுகாக்க அப்படின்ற கண்ணோட்டத்தோடு இந்த அரசாங்கம் நடந்துக்குது. அதனால தான் இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த அரசாங்கம் தேவை, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆள வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக எந்த விதமான பிரதிபலனும் யாரிடமும் எதுவும் எதிர்பாராமல் அந்த நூலை நான் வடிவமைத்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதுக்கான தேதியை இன்னும் கேட்டிருக்கேன். அது விரைவில் வெளியிடப்படும். சார், அந்த பதிப்பில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க, அதை நானும் படித்து பார்த்தேன். பட் அதில் நீங்கள் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா,
இந்தியாவில் உள்நாட்டு போர் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு வாசகத்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது பாஜக வந்து இங்க இங்க வந்து உள்நாட்டு போர் மாதிரி நடத்துது அரசியல்ல அப்படின்னு அதை போட்டிருக்கீங்க. அது என்ன உள்நாட்டு போர்னா இவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட போறாங்க? இல்லை, போர்ன்றது நீங்க ஒருவரை வந்து சத்தம் இல்லாம கூட கொல்ல முடியும், புரியுதா உங்களுக்கு? இது உள்நாட்டு ஒரு கலாச்சார யுத்தம். அந்த வாசகத்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது உண்மைதான். இது ஒரு பண்பாட்டு கலாச்சார யுத்தம். இந்தியாவில் 2 பிரிவு மக்கள் இருக்காங்க, நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஒன்று ஆரியர்கள், அவங்க படையெடுப்பு எடுத்து வந்து நம்மக்கிட்ட நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த மண்ணுக்கே பூர்வகுடி உரிமையை கொண்டாடியவர்கள் திராவிடர்கள். திராவிட மண்ணுன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஒரிசா, ஜார்க்கண்டு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த நிலப்பரப்பு முழுக்க திராவிட மண். இங்கே இந்த ஆரிய படையெடுப்புன்றது கிட்டத்தட்ட இன்று நேற்றல்ல, நீ இந்தியான்னு ஒரு தேசம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்திலேருந்து, நவாப்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து இங்கே எல்லாமே இங்கே உள்ள அவர்களுடைய பண்பாடு முழுக்க முழுக்க இங்கே உள்ள வர்றதுல வந்து ஒரு தேக்க நிலையே இருந்துகிட்டு இருக்கும். பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கோம், அவங்களுக்கும் நமக்கும் பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்திய அரசாங்கம் ஆரியர்களுடைய அரசாங்கமாக மாறிப்போச்சு. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா புறமே அவங்க தான். இந்தியாவில் குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் இருக்குது இல்லையா, குடியரசுத் தலைவர் மட்டும் எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், நிர்வகிக்கக்கூடியவர்கள், தீர்மானிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பிராமணர்கள். இப்போது இது ஆரிய கட்டமைப்பு. அது அங்கே இருந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா எந்த எம்எல்ஏவும் தமிழ்நாட்டில் ஒரு ஆரியர்கள் இருக்க மாட்டான், பிராமணர்கள் இருக்க மாட்டான். இந்த மண்ணே பேசிக்காகவே இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்ற கட்டமைப்பு இங்கே நிர்வகிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கல்விக்கான நிதி 2152 கோடி கொடுக்க மாட்டாங்க. எந்த மாநிலத்துக்காவது அவங்க சொல்கிறாங்களா கொடுக்க மாட்டேன்னு? சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாம் படிச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைகள் படிச்சிடக்கூடாது. கல்வி இங்கே மறுக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில். அப்போ இங்கே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்னர் போகிறாரு, சட்டமன்றத்துக்குள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நம்ம சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தமிழ் தாழ்வாழ்த்து பாடுவோம், கடைசியாக தேசிய கீதம் பாடுவோம். ஆனால் நம்ம மரபு எல்லாம் தாண்டி அவர் நேராக உள்ளே வந்துட்டு எடுத்த உடனே தேசிய கீதம் போட சொன்னேன். அது என்ன படையெடுப்பு? அது என்ன வார்த்தை? அது என்ன நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க? அதை இங்கே ஒரு மரபு இருக்குது, உனக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு இருக்குது. நீ அந்த மரபை பற்றி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ எடுத்த உடனே நீ பாட்டுக்கும் நேராக உள்ளே வந்துட்டு நான் எடுத்த உடனே தேசிய கீதம் போட சொன்னேன், போட மாட்டேன்ட்டாங்க, என்னை அவமரியாதை செய்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மரபை உடைக்கணும். இதுதான் உள்நாட்டு போர்னு நான் சொல்கிறது. இங்கே வந்து உள்ள நுழைஞ்சி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் உடைக்கணும். இங்கே இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயங்குவான். ட்ரெயினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஆளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயங்குவான். ஆனால் யமதர்மனுடைய வாகனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்? எரும மாடு அப்படின்வான். இவன் என்னவோ யமதர்மனை பார்த்த மாதிரியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூளையில் திணிச்ச விஷயத்தை மட்டும் ஈஸியாக சொல்லுவான். நாம் இன்றைக்கி பயன்படுத்திருக்கிற கரண்ட்டை கண்டுபிடிச்சவன் யாரான்னு சொன்னால் சொல்ல மாட்டான். இப்போ இந்த மாதிரியான நமக்கு அறிவியல் பூர்வமான விஷயத்தை நாம் கற்றுக்கணுன்றத அவன் தடுக்கிறான். இதுதான் உள்நாட்டு யுத்தம். இங்கே நான் பணம் கொடுக்க மாட்டேன், உன் அரசாங்கத்தை நடத்த விட மாட்டேன், ஒரு மாநில அரசாங்கத்தை செயல்பட விட மாட்டேன், அதுக்கு தொடர்ந்து ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு இடையூறு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான் இங்கே உள்நாட்டு போர்னு சொல்லி நான் வர்ணிச்சேன். சார், இன்னொன்று நீங்கள் அந்த புத்தகத்தில் நான் படித்ததில் இன்னொன்று குறிப்பிடுறீங்க. அது என்னன்னா, அமலாக்கத்துறையும் வருமான வரி திமுக அரசுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி தேர்தல் டைமில் அவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க. இவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா? திமுகவை தான் பார்க்கணுன்னு வருவாங்களா? திமுக இந்த காழ்ப்புணர்ச்சியில் யாரும் வரமாட்டாங்க, ஆதாரம் இல்லாமல் யாராவது பண்ணுவாங்களா சார்? ரைட்டு. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா,
கடந்த எடப்பாடியார் கவர்மெண்ட் இருந்தது, அதிமுக கவர்மெண்ட்டு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, எடப்பாடியார் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ திமுக ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது, அவங்க இந்தந்த துறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இந்தந்த துறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணாங்க. திமுக வந்து என்னன்னு கேட்டால் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் எத்தனாயிரம் கோடி ஒவ்வொரு துறையிலும் ஊழல் அப்படின்றத திமுக கொண்டு போய் வச்சு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. எல்லாம் பார்த்துருப்போம். நான் என்ன கேட்குறேன், 4 வருஷம் ஆட்சியில் வந்துருச்சு. இந்த 4 வருஷத்தில் திமுக இந்தந்த துறையில் இது ஊழல் பண்ணியிருக்குது, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்குது. சார் என்ன சார் சொல்றீங்க? மணல் இதுல சார் இது அத்தனையுமே எங்க இந்த டாஸ்மார்க்ல நீங்க டாஸ்மார்க்ல எப்ப கொடுத்த மனு? அது அமலாக்கத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, யார் கொடுத்தது? அது ஏடிஎம்கே பீரியட்ல 36 பெட்டிஷன் போட்டாங்க, மனு கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஊழல் நடந்ததை வச்சுக்கிட்டு தான் நீ இப்ப தூக்கிட்டு வந்து டாஸ்மார்க்ல ஊழல்னு சொல்றிய ஒழிய இன்றைக்கு நடக்கிற ஊழல்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுக்கல. போற போக்குல நீங்களா கதையாடல் பண்றீங்க. சார் என்ன சார் ராசா இருங்க, ராசா சொன்னாரு, ராசா 2Gல 1,76,000 கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பூதத்தை கிளப்பி விட்டீங்க. பொய், அத்தனையும் பொய் நிரூபணம் ஆயிடுச்சா? ஆனா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பூதத்தை கட்டமைக்க விரும்புறீங்க. பட் அது இல்லை. நீங்க எவிடன்ஸ் இருந்தா யார் வீட்டுக்கு வேணும்னாலும் போகலாம். ஆனா உங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சார் இது ஊருக்கே தெரியும் சார், ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபான்னு வாங்குறாங்களா சார்? சரி, பத்திரிகையாளரே கேட்டாரு. நல்ல விஷயம், ஒருத்தர் வந்து நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்க கேஸ் பயன்படுத்துறீங்களா? கேஸ் கொண்டாந்து போடுறவன் காசு கொடுக்குறான், அவனுக்கு காசு கொடுக்குறீங்களா? எவ்வளவு கொடுக்குறீங்களா? 50 ரூபா. மோடிக்கு போதாது இல்ல, அது அவரு இல்ல கேட்கறேன் சார், அவங்க உழைப்பாளி சார், அவங்களுக்கு கொடுக்கலாம் சார். இவங்க டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவன். நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு கேஸ் கொண்டு வந்து போடுறவனுக்கு தூக்கிட்டு வரான் சார். இவன் சார் நான் தூக்கிட்டு வரேன் சார், புரியோ இதுவும் ஒண்ணா சார்? நானு இங்க இந்த அதாவது ரெண்டுமே அரசாங்கத்தினுடைய பொருள். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய பொருள், ஒன்று மாநில அரசாங்கத்தினுடைய பொருள். ஒருத்தன் 10 ரூபாய் வாங்கினா, இப்போ ரேஷன் கடையில் ஒரு மூட்டை சர்க்கரை இறங்குது, நல்லா கேட்டுங்க. அந்த மூட்டையை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 98 கிலோ தான் இருக்கும். அது மிஸ்டேக் வந்து ஒவ்வொரு சிப்பத்துலேயும் வந்து மூட்டை ஏற்றி இறக்கி பண்ணும்போது அது வந்து கீழே கசிவு ஏற்படும். நீங்கள் எந்த மூட்டையை கூட எடுத்துங்க, அரிசி வருது, ரேஷன் கடைக்கு வர அரிசி இருக்குதுன்னா 94 கிலோ, 95 கிலோ, 96 கிலோ இருக்கும். இது எல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லை? இப்போ மது கடைக்கு வரக்கூடிய பாட்டில்கள் எல்லாம் உடஞ்சி, அதில் அந்த 10 ரூபாய் வாங்குறத வந்து நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதுவோ வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் மட்டும்தான் 10 ரூபா வாங்குறாங்க, போன கவர்மெண்ட்டில் வாங்கலையா? ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வாங்கலையா? சார் குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியில் இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஏடிஎம்கே அது மரபு வழியாக வந்துட்டு இருக்கு சார். டாஸ்மார்க் ஆட்சி வந்தாலும் 10 ரூபா இல்லை, டாஸ்மார்க் ஓப்பன் பண்ண உடனே 2 ரூபா வாங்கினான், அதுக்கு அடுத்தது அது 5 ரூபாயை மாற்றினான், என்ன அதுக்கு அடுத்தது அது வந்து 10 ரூபாயை மாற்றினான். ஆக எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த இடத்துல 10 ரூபாய்ன்றது என்ன, அது எங்கெங்கெல்லாம் சரி கட்டணும்னு கேட்டால் அது அதிகாரி வாய்ஸாகவே அதை சரி கட்டிக்குவான். அவன் டிரான்ஸ்ஃபருக்கு என்ன அதுக்காகவே சரி பண்ணி இது கொண்டுட்டு போயிட்டு ஒரு மாநில முதலமைச்சருக்கு கொண்டு கொடுப்பாங்க. இதில் வந்து வசூல் பண்ணுற இந்த 10 ரூபாயை வசூல் பண்ணி நேராக ஒரு அமைச்சருக்கு கொண்டு கொடுப்பாங்க. எந்த எவிடன்ஸ் இதை வச்சு கொண்டு போய் கொடுப்பீங்க? இதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருப்பீங்க நீங்கள்? சார் அமலாக்கத்துறை எவிடன்ஸ்லாம் சார், அமலாக்கத்துறை வந்து இதுவரையிலும் அமலாக்கத்துறையில் 97% அவங்க போட்ட வழக்கில் ப்ரூவ் பண்ணவே முடியல. நாங்கள் கேட்குறோம், இப்போ கெஜ்ரிவால் மீது தேர்தல் நேரத்தில் வழக்கு போட்டிங்க, அந்த மாநிலத்தில் டெப்டி சிஎம்மையும் தூக்கி கொண்டு உள்ளே உட்கார வச்சிங்க, அப்புறம் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிங்க. உள்ளே உட்கார வச்சுட்டு அந்த கட்சியை வந்து கலகலன்னு ஆக்குனீங்க. என்ன ஆக்குனீங்க? கட்சியில் இருக்கிறவனை பூரா தூக்கி பிஜேபியில் சேர்த்தீங்க. உங்கள்கிட்ட நிற்கிறதுக்கு வேட்பாளர் கிடையாது, பிஜேபியில் நிற்கிறதுக்கு வேட்பாளர் கிடையாது. ஆம் ஆத்மியிலிருந்து கூப்பிட்டு வந்து அவனை பிஜேபி வேட்பாளரை நிற்க வைக்க ஜெயிக்க வைக்கிறீங்க. இப்போ இவர் கெஜ்ரிவால் மேல் இந்த வழக்கு என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? புஸ்வானம் ஆயிடுச்சு, நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இப்போ அமலாக்கத்துறை வந்து இங்கே என்ன எவிடன்ஸ் வச்சுருக்குது? நான் திரும்ப கேட்குறேன் சார், ஒன்றுமே அது சார், யார் தவறு பண்ணியிருந்தாலும் சரிதான், அந்த தவறுக்கான தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பத்திரிக்கையாளனா நம்ம போயிட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்குற பத்திரிக்கையாளன் கிடையாது. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க. ஆனால் நீங்கள்
தேர்தல் காலகட்டத்தில் இதை தூக்கிட்டு வந்து நின்று ஒருவரை கைது செய்து உள்ள தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறது எதை கண்டிக்கிறோன்னா, ஏன் இப்போ விசாரி, இப்போ தூக்கிட்டு போ விசாரி, தேர்தல் 6 மாதம் இருக்கும்போது அவன் ஜனநாயகப்படி அவன் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டோம், நீயும் ஜனநாயகப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணு, உன்னை யாரும் வேணான்றாங்க, அதில் வெற்றி பெறு. நீ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கெஜ்ரிவாலை தூக்கி கொண்டு போயிட்டு நேராக ஜெயிலில் உள்ள வச்சுக்கிட்டு இங்கே தேர்தல் நடத்துவ, அதில் ஜெயிச்சிடுவ, நானும் ஜெயிச்சிட்டேன்னு வீரவாசனம் பேசுவேன். இது என்ன ஜனநாயகம்? இது அயோக்கியத்தனம் இல்லை? நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் ஊழல் பண்ணியிருக்க, அவர் ஊழல் பண்ணிட்டாரா? கெஜ்ரிவால் ஊழல் பண்ணாருன்னு யாராவது இந்தியாவில் வேணா நம்புவானா? நீங்கள் நம்புறீங்களா? இந்தியாவில் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அப்படின்னா நம்புவீங்களா? கோர்ட்டே நம்பலை. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரை ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டு, இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அமலாக்கத்துறை பார்த்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டேன், நீங்கள் போடுற அத்தனை வழக்குமே தவறானதாகவே இருக்குது, எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல உங்களால் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தலையில் கொட்டுன்னு நங்குன்னு கொட்டுது. அதை விட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சரத்பவரனுடைய அண்ணன் பையனை அமலாக்கத்துறை பாய்ந்தது, 700 கோடி அவர் மேலே ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லி போட்டீங்க. அவர் என்ன பண்ணார்? சரத்பவரனுடைய தேசியவாத காங்கிரஸை பிரித்து எடுத்துகிட்டு வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு இப்போ அந்த கேஸில் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அப்போ அவர் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அவர் ஊழல் இல்லாதவர்னு கொண்டு வந்துட்டீங்க. இப்படி தான் உங்கள் அமலாக்கத்துறை இருந்துகிட்டு இருக்குது ஒழிய, உங்கள் வேலைகள் இருந்துகிட்டு இருக்குது ஒழிய, உங்களுடைய சார் நீங்கள் நிர்வாகம் பண்ணுற எதுலையாவது நாங்கள் ஒழுக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நேர்மையாக நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க ஒருத்தர் சொல்லிட்டோம். அதை காழ்ப்புணர்ச்சியாக தான் பேசுவாங்களே ஒழிய, அவங்க ஆதாரப்பூர்வமாக எவிடன்ஸோட ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா நிச்சயமாக தலைவணங்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் இப்போ அமலாக்கத்துறையே வந்து அவர் டெப்டி சிஎம் இவங்க மேலே அந்த 10 ரூபா வர்றது பூரா கலெக்ஷன் பூரா அவங்களுக்கு தான் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த முனுசாமி, இந்த ஆவடியில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்காரர் வேலை செய்கிற முனுசாமி கொண்டு வந்து வாங்கிட்டா இவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணிங்கன்னா நியாயம். போகிற போக்கில் அமித்ஷா 100 கோடி ஊழல்ன்றாரு. அமலாக்கத்துறை ஒரு அதிகாரி 1000 கோடி ஊழல் நடந்திருக்கலாம். என்ன இது? எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இது என்ன இது? சரி சார், இன்னொன்று சார், அது இன்னொன்று என்ன, அந்த புத்தகத்தில் ஒன்று குறிப்பிடுறீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து எதேச்சியா நடந்தது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டுறீங்க. இதனால வந்து திமுக அரசு மேல இவங்க வந்து போடுறாங்க, பழிய போடுறாங்க அப்படின்னு போட்டுருக்கீங்க. பண்ணதே இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பண்ணதே ஒரு திமுக பிரமுகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கட்சியில எல்லாம் எந்துக்கிறாங்க சார். உண்மை இருக்கலாம், இல்லை நான் அதில் வந்து மறுக்குவேன். விஷயம் என்ன கேட்குறேன்னா, திமுக அதிமுக இந்த கட்சியினுடைய பலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 1 கோடிக்கு மேலே வந்து தொண்டர்கள் உள்ள கட்சி. 1 கோடி பேருமே ஸ்டாலின் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை மாதிரி நான் கிடையாது, உங்களை மாதிரி உங்கள் தம்பி கிடையாது, உங்களை மாதிரி உங்கள் பிள்ளை கிடையாது. மரபணு சோதனையிலே புரியுதான்னு சொல்கிறது. அந்த 1 கோடி பேரும் அப்படியே தான் ஸ்டாலின் மாதிரியே தான் இருப்பான், கலைஞர் மாதிரியே தான் இருப்பான், அல்லது ஜெயலலிதா மாதிரி தான் அதிமுக தொண்டன் இருப்பான், ஜெயலலிதா ஊழல் பண்ண அதிமுக தொண்டன் பூரா ஊழல்வாதி அப்படிலாம் இங்கே நம்ம யாரும் கட்டமைக்க முடியாது. என்ன, அண்ணா பல்கலைக்கழகன்றது அது பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் யார் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டினா, அன்னைக்கு கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தான் துணைவேந்தர் நியமனம் செய்ய முடியாமல், அங்கே நிர்வாகம் பண்ண விட முடியாமல் வச்சுருக்கார். அங்கே இரவு நேரத்தில் போகிறது வரது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அது இல்லை. மாநில அரசாங்கம் இன்னும் சம்பளம் மட்டும்தான் கொடுக்கும். புரியுதா? நிர்வாக மன்றத்தை பூராமே கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது திமுக காரம் பண்ணா, அதிமுக காரம் பண்ணா, இப்படிலாம் நேரடியாக அதை கொண்டுட்டு வர வேண்டாம். நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, சமூக வலைதளத்தில் பார்க்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பண்ணாத அளவுக்கா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து திமுக காரம் பண்ணிட்டான். ஒரு சம்பவத்தில் திமுக காரன் ஈடுபட்டிருக்கான்னா அவனுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனால் அது ஒட்டுமொத்த கட்சி மேலேயே நீ கொண்டு வந்து திசை திருப்பப்பார். நம்ம சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சார், தனிப்பட்ட முறையில் மூர்த்தி தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, மூர்த்தி தான் அந்த குற்றவாளியை ஒழிய ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளனுக்கும் அது எப்படி பாதிப்பாகும்? என்னால் நீங்கள் எப்படி சார் பாதிப்படைவீங்க? நான் கேட்குறேன். பத்திரிக்காரன் பூரா இப்படி தான் மோசம், ஒரு போலீஸ்காரன் தவறு பண்ணிட்டான், ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டினா ஒட்டுமொத்த போலீஸ்காரனும் இப்படி தான் சார் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்த்துருக்கு? அது நேர்மையானவர்களே இல்லையா? நாம் இவங்க எப்படி அதை திசை திருப்புறாங்க, கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பாலியல் சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. அது அரசாங்கம் உடனடியாக எவ்வளோ நேரங்களில் அந்த அக்யூஸ்டை திமுககாரன் விட்டாங்களா?
எவ்வளோ நேரங்களில் நைட்டு தூக்குனாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து கிடைச்ச சாயந்தரம் 6 மணிக்கு இன்னும் 7 மணிக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. நைட்டிலே தூக்கிட்டாங்க அவனை, நைட்டிலே தூக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? காலதாமதம் பண்ணலை. அவன் திமுக காரன், தள்ளி வைக்கல, வழக்கு பதிவு பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணலை. அக்யூஸ்டை கண்டுபிடிச்சி அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்த பின்னாடியும் அதுக்கான போராட்டங்களை கட்டமைக்கிறாங்க பார் திமுக மேலே. இவங்களுக்கு வேற இன்னைக்கு திமுகவை இவங்களால வந்து எதிர்த்து, அதிமுகவுக்கும் சொல்கிறேன், பிஜேபிக்கும் சொல்கிறேன், மற்ற கட்சிகளுக்கும் சொல்கிறேன், திமுக இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணோம், கலைஞரை விட ஸ்டாலின் இவ்வளோ பெரிய வேகமாக இருப்பார், செயல்படுவார்னு அவங்க நம்பலை. அவர் எச்ராஜா சொன்னார்ல, கருணாநிதி விட டேஞ்சரான ஆள் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வாசகத்தின் அடிப்படையில் எச்ராஜா தான் சொன்னார். அந்த மாதிரி இவங்க ஸ்டாலின் இந்த அளவுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு வேலை செய்வார், மக்கள் மத்தியில் ரீச் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அந்த அளவுக்கு இவர் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட்டார். யார்? ஸ்டாலின். இதை இவங்களால ஜீரணிக்க முடியாமல் இவங்க, நீங்கள் வந்து பாருங்கள், இவங்க மேலே போடுற பழி போகிற போக்கில் ஒரு ஊழல்னுவாங்க. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். போகிற போக்கில் ஒரு ஊழல்னுவாங்க. அதுக்கு அடுத்தது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சொல்கிறது புரியுதா? கட்டமைக்க பார்க்குறாங்க. சார் நீங்கள் இப்போ நாம் எல்லாம் பத்திரிக்காரங்க, நமக்கு தெரியாது எதுவுமே இல்லை. வட மாநிலங்களில் இருக்கிறத விட, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கிறத விட இங்கே சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கா? சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கா? இல்லை, இங்கே சிறப்பாக இருக்குது. அதனால தான் உலகத்தினுடைய பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே இங்கே தொழில் தொடங்குறதுக்கு தொழில் முதலாளிகளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குங்க, அங்கே தான் சாதி மோதல் கிடையாது, மத மோதல் கிடையாது, அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்குது, நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு, தொழில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி தான் இங்கே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு இருக்கா? அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா தானே இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது பிஜேபியும் அதிமுகவும். சார், இந்த புத்தகத்துல வந்து நீங்க எல்லா கட்சியுமே சாடுறீங்க. அதாவது வந்து பிஜேபி நீங்க சொல்றீங்க இது வந்து சரி கிடையாது அப்படின்னு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சது. பட் அதுல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் பத்தி சொன்னாரு, ஆளுநரை எதிர்த்தாரு அவருடைய முதல் மாநாட்டுல. பட் ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து ஆளுநர் போய் சந்திச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன மாதிரி நடக்கும் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஒரு அரசு, அதாவது அரசு விழாவிலையோ அரசியல் ரீதியாவோ ஒருத்தர் போய் பாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது சார். நம்ம முதலமைச்சரும் பார்த்திருக்கிறாரு. என்ன சார் தப்பு கிடையாது, தேநீர் விருந்தெல்லாம் போய் பார்த்துருக்காரு, அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்களா? அதுக்காக சொல்றேன். இவர் ஆட்சிக்கே வரல சார். ஆமா, இல்லை நான் என்ன கேட்கறேன்னா, உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, அதுக்காக சொல்றேன். 2 விஷயம் தான் சார். நீங்க ஒரு அரசாங்கத்தை எப்போதுமே ஆளுங்கட்சியை நீங்கள் குறை சொல்லணும். அதுதான் அது எதிர்கட்சியினுடைய தன்மை. ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும். ஸ்டாலின் ஊழல் பண்ணிட்டார், டெப்டி சிஎம் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குது. உன் பண்பாடு, உன் கலாச்சாரம், உன் மொழி, இதை பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பாகுபாடே இருக்கக்கூடாது. இது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்தக்கு பாதிப்பு வருது, தமிழ் மொழிக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே அதை எடுத்து குரல் கொடுக்கணும். வச்சா இப்போ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அதில் பேசிக்காகவே இந்தி தான் அப்படின்னு தான், இந்திய வழக்கணுன்றது தான் அவனுடைய எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் சொன்ன விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? எதிர்க்கணுமா இல்லையா? எதிர்க்கணுமா இல்லையா? ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் பிஜேபி பக்கம் தான் நிற்கிறீங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி பிஜேபி பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுது. மாநில உரிமை அவர் சொல்லிட்டார் சார், அந்த இதுலயே சொல்லிட்டார். அந்த அது என்ன அந்த விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்தில் அவர் அப்பயே அந்த மீட்டிங்லேயே அவர் சொன்னார், நாங்கள் வளர்ச்சிக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்ச்சியாக பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன், வளர்ச்சி என்பது வேற, ஊழல் என்பது வேற, உன்னுடைய அடிப்படை உரிமை என்பது வேற. உன்னுடைய உரிமைகளை சேர்ந்தது உன்னுடைய மொழி. கவர்னர் போறாரு சட்டமன்றத்துக்குள்ள, தமிழ் தேசிய இதை முதல்ல போடுங்க அப்படின்றாரு. அது உன்னுடைய மரபு, தமிழ் மரபை கெடுக்கிற விதமா இல்லையா? உன்னுடைய மரபை சீரழிக்கிற விதமா இல்லையா? உன்னுடைய பண்பாட்டை, உன்னுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறாரா இல்லையா ஒரு கவர்னர்? இத்தனை கட்சி இருக்கிறீங்களே,
யாராவது ஒருத்தர் கவர்னர் கண்டிச்சிருக்கீங்களா? நான் கேட்குறேன், கண்டிக்கணுமா இல்லையா? சார் நீங்கள் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுங்க சார். திமுகவை அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சிலாம் கிடையாது. நீங்க திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணுங்க. ஆளுநரை கண்டிச்சா அவங்க திமுகவுக்கு ஆதரவா பண்ண மாதிரி ஆயிடுமே சார். அப்புறம் அதுதான் ஏன் நீங்க கண்டிக்க தயங்குறீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன் பண்ணணும்? ஏன் சார் அந்த உரிமையை பாதுகாக்கிறதுல உனக்கு பங்கு இல்லையா? உன் மொழியை பாதுகாக்கிறதுல உனக்கு, நீ தான் தமிழன் வீரன் அப்படிலாம் சொல்லி கதையெல்லாம் கட்டிட்டு வரீங்களே, அப்படின்னா அந்த உன் மொழி தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்ததுன்னா உன் மொழி போயிடும்னு உனக்கே தெரியும்ல. அப்ப அந்த துரோக செயலை தமிழ்நாட்டில் நீ செய்யற இல்ல. நாம் தமிழர்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த துரோகத்தை நீ செஞ்சுட்டு தானே இருக்க. தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு துரோகத்தை கட்டமைக்கிற இல்ல. நீங்க திமுகவை எதிர்க்கிறத பத்தி எனக்கு இது கிடையாது, கவலை கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்த தமிழ் மொழிக்கு பாதிப்பு. 3 மொழியை மாணவர்கள் படிக்க முடியாது. என்ன 3 மொழி படிச்சு எந்த மாநிலத்தில் சிறப்பாக இருக்கிறான்னு ஒரு மாநிலத்தை காட்டு, அதுக்கு பின்னாடி இங்கே தேசிய கல்வியில் கொண்டு வா. இந்த அரசாங்கம் எடுத்துருக்க நிலைப்பாட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், தீர்ந்து போச்சு. இவ்வளவுதான் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவா நீ நிற்கிற. அது உங்கள் கருத்து. ஏன் கருத்து உண்மை, பட்டவர்த்தமா அதானே இருக்குது. நீங்க தாவேக்காவா இருக்கட்டும் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவா, அதிமுகவா இருக்கட்டும் மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவா கூட்டணி வச்சுட்டாங்க. அப்ப எல்லா விதத்திலையுமே உன்னுடைய மொழி, உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை அத்தனையும் காவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க. நாம ஏன் திமுகவை இன்னைக்கு ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக மட்டும்தான் இன்னைக்கு இங்க ஒரு மத மோதலை சார். இன்னைக்கு நல்லா கேட்டுங்க, திமுக மட்டும்தான் இங்கே ஒரு மத மோதலை, சாதி மோதலை நடக்காமல் இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. நீங்கள் வட மாநிலங்களில் பிஜேபியினுடைய ஆதரவலையோ பிஜேபியோ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கேயாவது நிம்மதியாக படுத்து உறங்க முடிகிற அளவுக்கு இருக்கா, பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை. எந்த மாநிலத்திலேயாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்துருக்காங்களா? கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் எம்பி ஆக முடியுமா? இஸ்லாமியர்கள் ஆக முடியல. அப்படின்னா அவங்க ஒரு 18% ஒரு 20% இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை, அவங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அடிப்படையிலே நசுக்கிறீங்க. இங்கே அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது. புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த கவர்மெண்ட்டை, இந்த திமுகவை பாதுகாக்க வேண்டிய நிலை நம்மளை மாதிரி படித்தவர்களுக்கும் கொஞ்சம் விவரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவசியம். அந்த நோக்கத்திற்காக தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை வந்தே தீரணும் அப்படின்றதுக்காக பாதுகாத்தே ஆகணும். இல்லைன்னா இங்கே ஒரு மத நல்லிணக்கம் போயிடும். மசூதிக்கு மேலே ஏறிட்டு பாரத் மாதாக்கு ஜெயனுவான் வந்து நின்றுக்கிட்டு, அது என்னைக்கு வேணாலும் ஒரு திரிசூலத்தை தூக்கிட்டு வருவான். என்னைக்கு விநாயகர் ஊர்வலம் போகுது, இன்னைக்கு இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. இப்போ திமுக கவர்மெண்ட் இருக்கிற வரல தான் இது நம்மளால் தடுக்க முடியுது. அதிமுக கவர்மெண்ட்டில் இது தடுக்க முடியுமான்னு கேட்டால், பக்கத்தில் ரங்கசாமி ஆட்சியில் பிஜேபி கூட்டணி அந்த மாநிலம் சுடுகாடாக மாறிட்டு இருக்குது. அந்த மாநிலம் ஏற்கனவே நம்ம ஒரு டிபேட்டில் சொன்னோம், அங்கே பல்கலைக்கழகம் தரவரிசை பட்டியலில் மிக பின்னாடி போயிடுச்சு. பாண்டிச்சேரி மிக பின்னாடி போயிடுச்சு. அப்படின்னா அந்த ஆபத்து அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து ஆட்சியை பிடித்தால் பிஜேபியினுடைய ரோல் எப்படி இருக்குன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதிமுக மந்திரியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், நடவடிக்கை பூரா பிஜேபிக்காரங்க கையில் எடுத்துக்குவான். இங்கே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய வேலைகளும் அவ்வளோ பெரிய ஆபத்துகளும் இந்த தமிழ் மண்ணை சூழ்ந்து இன்னைக்கு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவர்கள் எல்லோரும் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு துரோகத்தை தன்மையை இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதில் இருந்து தமிழர்களையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கணும்னா நாம் ஒருங்கிணைந்து திமுக பக்கம் நிற்கணும். அதுக்காக தான் இந்த நூலை கட்டாயம் வெளிவந்தாகணும் அப்படின்னு நான் போராடிட்டு இருக்கிறேன். சார், டிஎன் ஹெட்லைன்ஸ் சார்பா உங்களுடைய புத்தகமான 2026 திமுகவை எவராலும் தோற்கடிக்க முடியாது, அது வெளிவந்து வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தம்பி.